சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குப்பதிவினுடைய சதவிகிதம் மிக அதிகமாக இருந்தது. வழக்கமாக தேர்தலில் ஒரு தியரி சொல்லுவாங்க, அதிகமா வாக்கு சதவிகிதம் இருந்தா ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறது என்று. இது ப்ரோ இன்குமென்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம். ஏனென்றால் என்டிஏ அரசாங்கம் பீகார் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதும், பீகார் மாநிலம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய லட்சியத்தை எட்ட வேண்டும் என்றால் பீகாரும் இந்த வளர்ச்சி பாதையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் பெண்கள் தரப்பிலே பிரதமர் மோடி அவர்கள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை, அவர்களது பாதுகாப்பான வாழ்க்கை, வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்று பெண்கள் அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்திருப்பது என்பது பீகார் பின்தங்கிய மாநிலம் என்கின்ற நிலையை பெருமளவு மாற்றப் போகிறது. பீகாரில் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கின்ற பீகார் என்பதை மிக வேகமாக வளர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்றால் அங்கு பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கூடிய இரட்டை என்ஜின் சர்க்கார் தான் எங்களுக்கு வேண்டும் என்பதில் பீகார் மக்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். மகா கட்பந்தன் என்கின்ற கூட்டணியை காங்கிரஸ் கட்சியும் அங்கு இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அமைத்த போதும் கூட, புதிதாக ஒரு சில கட்சிகள் அரசியல் களத்திற்கு வந்த போதும் கூட மிக தெளிவாக பீகார் மக்கள் எங்களுக்கு வளர்ச்சி என்பதும் பாதுகாப்பு என்பதும் தான் முக்கியம் என வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசின் திட்டங்கள் வாயிலாக கோடிக்கணக்கான நபர்கள் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே அவர்களுக்கான உதவித்தொகை, பெண்களுக்கு அது ஜன்தனாக இருக்கலாம், கேஸ் இணைப்புகளாக இருக்கலாம், சுயதவி குழுக்கள், ஏனென்றால் ஜீவிகா தீதி அப்படிங்கிற சுயதவி குழுக்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு என்பது பீகாரிலே மிக மிக ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு.